ஒன்றே உலகம் பிறப்பு ஒக்கும் எல்லா உயிர்க்கும். வருகை தந்திருக்கின்ற அனைத்து சான்றோர் பெருமக்களையும் கைகூப்பி வணங்கி திருவள்ளுவரின் முதியோர் வாழ்வியல் சிந்தனைகள் என்ற தலைப்பில் என் ஆய்வுரையை வழங்குகின்றேன். தரவுகள்: குழந்தைகள் முதல் முதியோர் வரை எல்லா பருவத்தினருக்கும், எல்லா நிலையினருக்கும், எல்லா துறையினருக்கும் உரிய வாழ்க்கை நெறிமுறைகளை முறைப்படுத்தி வழங்கும் ஆற்றல் மிக்க வாழ்க்கை நெறிநூல் திருக்குறள். அவற்றுள் பல வாழ்க்கை நெறிமுறைகள் எல்லாருக்கும் பொதுவானவைகளாக அமைந்துள்ளன. ஒரு சில வாழ்க்கை நெறிமுறைகள் குறிப்பிட்ட பருவத்தினருக்கும் குறிப்பிட்ட துறையினருக்கும் தனிச்சிறப்புக்குரியனவாக அமைந்துள்ளன. அந்த வகையில் முதியோர் வாழ்வியலுக்கான சிந்தனைகளாக அமைந்துள்ள கருத்தாக்கங்களை முன்வைப்பதாக இந்த கட்டுரை அமைகின்றது. முதியோர் வாழ்வியல் திருவள்ளுவரின் முதியோர் வாழ்வியல் சிந்தனைகள் என்னும் இந்த கட்டுரையில் மூத்த, பெரியார், நீடிய வாழ்வு, எச்சம், எஞ்ஞான்றும், குன்றுங்கால், இறப்பு, மறுமை, துறவு போன்றன சார்ந்து திருக்குறள் வரும் கருத்தாக்கங்களுள் எல்லாருக்கும் பொதுவானவை என்னும் நோக்கினவாக அமையும் குறட்பாக்கள் மட்டும் தரவுகளாக கொள்ளப்பட்டுள்ளன. முதுமையும் இறப்பும் இயற்கை. நேற்று இருந்தவன் இன்று இல்லை என்பது உலகத்து இயற்கை. அதுவே உலகத்தின் பெருமிதம் என திருவள்ளுவர் அறுதியிட்டு கூறுவதை நெருநல் உளனொருவன் இன்றில்லை என்னும் பெருமை உடைத்து இவ்வுலகு குறள் 336 என்னும் குறள் வழி அறிய முடிகின்றது. இதில் இறப்பும் அடங்கும், முதுமையும் அடங்கும். முதுமையும் இறப்பும் இயற்கை, தவிர்க்க முடியாதவை என்னும் தெளிவு எல்லாருக்கும், குறிப்பாக முதியவர்களுக்கும் வேண்டும் என்பதை நுட்பமாக உணர்த்துகிறார் திருவள்ளுவர். உலகத்தில் பிறக்கின்ற ஒவ்வொருவருக்கும் முதுமை வரும். ஒரு நாள் நாக்கு இழுத்துக் கொள்ளும், விக்குள் வரும், உயிர் போகும். இது இயற்கை, தவிர்க்க முடியாதது என்பதை ஞாச்சற்று விக்குள் மேல் வாராமுன் குறள் 335 என்னும் தொடர் வழி எடுத்துரைத்துள்ளார். நாள் என்பது மனிதன் வரையறுத்துக் கொண்ட ஒரு கற்பனை. ஒரு நாள் போனால் மீண்டும் வருவதில்லை. அந்த நாள் என்பது இருப்பது போல் காட்டி உயிரை அறுக்கும் வாளாக அமைகிறது என்பதை நாளென ஒன்று போல் காட்டி உயிரீரும் வாழ் அது உணர்வார் பெறின் குறள் 334 என்னும் குறள் வழி தெளிவு செய்துள்ளார். நாள் என்னும் வாழ் உயிரை அறுத்துக் கொண்டே வரும்போது ஒரு கட்டத்தில் முதுமையின் விளிம்பை தொடும். முதுமை வந்து எய்தும். பின்னர் அந்த நாள் என்னும் வாழ் உயிரின் எதிர் விளிம்பை தொடும், உயிர் பிரியும். இது தவிர்க்க முடியாதது, இயற்கை என்பதை தெளிவு செய்துள்ளார். ஆக முதுமை என்பது வாழ்வின் ஒரு கூறு, இயற்கை, தவிர்க்க முடியாதது. பிறப்பு என ஒன்று இருந்தால் இறப்பு என ஒன்றே இருந்தே தீரும், அது இயற்கை, தவிர்க்க முடியாதது. இந்த தெளிவுகள் முதுமை காலத்தில் அடியெடுத்து வைப்பதற்கு முன்னரே உள்ளத்தில் வேர்கொள்ள வேண்டும். அப்போதுதான் முதுமையை எதிர்கொள்ள முடியும், எதிர்கொள்ளும் துணிவு பிறக்கும் என்பது திருவள்ளுவர் திருவுள்ளம். முன்னதாக திட்டமிடல். வாழ்க்கையில் வெற்றி என்பது முறையான திட்டமிடுவதில் தான் அமைந்துள்ளது. முதுமை பருவத்தை வெல்ல வேண்டும் என்றால் இளமை பருவத்திலேயே அல்லது முதுமை பருவத்தில் அடியெடுக்க வைக்கும் முன்னரே பல முன்னேற்பாடுகளை திட்டமிட்டு மேற்கொள்ள வேண்டும் என திருவள்ளுவர் வலியுறுத்துவதை பல நூற்பாக்கள் வழி அறிய முடிகிறது. எதிரதா காக்கும் அறிவினாருக்கு இல்லை, அதிர வருவதோர் நோய் குறள் 429 அதில் ஒன்றாகும். எதிரதா காக்கும் அறிவினர் என்னும் தொடர் எதிர்காலத்தில், முதுமை காலத்தில் என்னென்ன நடக்கக்கூடும் என்பதை முதுமை பருவத்தில் அடியெடுத்து வைக்கும் முன்னரே அறிவினான் அறிந்து கொள்ள வேண்டும் என எச்சரிப்பதாக அமைகிறது. அப்படி பாதுகாத்துக் கொண்டால் உடல் நடுக்கத்தால், மன அதிர்ச்சியால் வரும் அதிர்வு தரும் நோய்கள் இல்லையாகும் என்கிறார் திருவள்ளுவர். இவ்வகையில் அடங்குவனவாக மாரடைப்பு, ஹார்ட் அட்டாக், நரம்பு தளர்ச்சி, நியூரலாஜிக்கல் டிசார்டர்ஸ் ஆகியனவற்றை கொள்ளலாம். வருமுன்னர் காவாதான் வாழ்க்கை எரிமுன்னர் வைத்தூறு போல கெடும் குறள் 435. முன்னுற காவாது இழுக்கியான் தன்பிழை பின்னூறு இறங்கிவிடும் குறள் 535 என வரும் இரண்டு குறள்களும் முதல்வர்களுக்கும் பொருந்தும், முதியவர்களுக்கும் பொருந்தும்.
வருமுன் காத்தல், முன்னுற காத்தல் என திருக்குறள் பார்வைகள் முதியவர்களுடன் பொருத்தி பார்ப்பின் நோய் வராமல் காத்தல், செல்வ வீழ்ச்சி ஏற்படாமல் காத்தல், உறவுகள் விலகாது காத்தல், அடிப்படை பண்புகள் சிதையாமல் காத்தல், சமுதாய கடமைகளை மறவாமல் காத்தல் போன்றனவற்றை முதுமை பருவத்தில் அடியெடுத்து வைக்கும் போதே காத்துக்கொள்ள வேண்டும் என விரித்து பொருள் கொள்ள வாய்ப்புகள் உள்ளன. திருவள்ளுவர் காத்தல் என வரையறுத்து கூறுவனற்றை கருத்தில் கொண்டால் சினம் குறள் 301, சொல்லும் சொல்லில் சோர்வு குறள் 642, அடக்கம் குறள் 122, நா பேசும் பேச்சு உண்ணும் உணவு குறள் 127, ஒழுக்கம் குறள் 132, களவாடும் எண்ணம் இன்மை குறள் 281, உட்பகை இன்மை குறள் 883 என்பனவற்றை காத்தல் வேண்டுமென உரைப்பதை அறிய முடிகின்றது. இவையெல்லாம் முதுமை வருவதற்கு முன் காக்க வேண்டியவை என்றும் கொள்ளலாம். இவை நிகழாமல் திட்டமிட்டு காத்தல் வேண்டும் என்பது வள்ளுவம். அவ்வாறு காக்காவிட்டால் வாழ்க்கை கேடுறும் என்றும் வருந்த நேரிடும் என்றும் திருவள்ளுவர் எச்சரிப்பதை காண முடிகிறது. ஒருவரின் எடுத்துக்காட்டான வாழ்க்கைக்கு அல்லது துறைக்கு தகுதி உடையவரா தகுதி இல்லையா இல்லாதவரா என்பதை அவருடைய எச்சங்களால் அறியலாம் என்பதை தக்கார் தகவலர் என்பது அவரவர் எச்சத்தால் காணப்படும் குறள் 114 என்னும் குறளில் உணர்த்துகின்றார் திருவள்ளுவர். இங்கு எச்சம் என்பது ஒருவர் உலகிற்கு வழங்கிய குழந்தைகள், நூல்கள், தத்துவங்கள், புதிய கண்டுபிடிப்புகள், சாதனைகள், தீர்ப்புகள், உயர்ந்த ஆட்சி நெறிமுறைகள் போன்ற பலவற்றையும் உள்ளடக்கியதாகும். சமுதாய பயனோக்கிய நிலையில் ஒருவரை அடையாளப்படுத்தும் எச்சங்கள் இருவகை கோணங்களில் அமையலாம். ஒன்று, செல்வங்கள் சேர்த்து பயன்பட வாழ்ந்து வள்ளல்கள் போன்று வரலாறு ஆகலாம். 2, தெள்ளிய அறிவு பெற்று மெய்யுணர்வாளராகி மறைமொழிகள், வாழ்க்கை நெறிமுறைகள் வழங்கி திருவள்ளுவர் போல் வரலாறு படைக்கலாம். இதனை இருவேறு உலகத்து இயற்கை திருவேறு தெள்ளியர் ஆதலும் வேறு குறள் 374 என்னும் குறள் வழி நுட்பமாக வெளிப்படுத்துகிறார். இந்த இருவழி பாதைகளுள் எது தம்முடைய பாதை என்பதை முதுமைக்கு முன்னரே ஒருவர் திட்டமிட்டு வரையறுத்துக் கொண்டு தம் வாழ்க்கை பயணத்தை தொடர வேண்டும் என்பதே இந்த குறட்பாவின் உட்பொருள். மேலும் முதுமை காலத்தில் அறம் செய்வதை பார்த்துக் கொள்ளலாம் என்ற காலத்தை தள்ளி போடாமல் இல்லறத்தில் வாழும் காலத்திலே அறம் செய்ய வேண்டும் என்று திருவள்ளுவர் ஆற்றுப்படுத்துவதை அன்றறிவாம் எண்ணாது அறம் செய்க மற்றது கொன்றுங்கால் கொன்றா துணை என்னும் குறள் வழி அறிய முடிகின்றது. முதுமையில் அடியெடுத்து வைக்கும் முன்னரே தன் வாழ்க்கை பயணத்தை திட்டமிட்டு அமைத்துக் கொள்பவர்கள் காலம் போதவில்லையே என்று எண்ணுவார்கள், அல்லாதார் காலம் போகவில்லையே என்று இயங்குவார்கள். ஆகை முதுமை பருவத்தில் எப்படி வாழ வேண்டும் என்பதை அதற்கு முன்னரே திட்டமிட்டு வரையறுத்துக் கொள்ள வேண்டும். அதன்படி பயணத்தை தொடர வேண்டும். இது வள்ளுவரின் முதியோர் வாழ்வியல் சிந்தனைகளுள் ஒன்று. பாதுகாப்பும் பெருமிதம். முதுமை எய்துவதற்கு முன்பே முதுமை எதிர்கொள்ளும் வகையில் திட்டமிட்ட வாழ்க்கை அமைத்துக் கொண்டு செயற்படும் பொழுது மேற்கொள்ளப்படும் பல உயர்ந்த செயற்பாடுகள் முதுமையில் பாதுகாப்பாகவும் பெருமிதம் தருவனவாகவும் துணையாகவும் அமையும் என்பதை திருவள்ளுவரின் கருத்தாக்கங்களில் காண முடிகின்றது. ஒருவருக்கு முதுமை காலத்தில் பாதுகாப்பாக அமைவனவாக ஐம்புல அடக்கம் குறள் 126, கற்ற அறிவு குறள் 398, இனநலம் குறள் 459, நடுநிலை வழுவாமல் வாழ்ந்த வாழ்க்கை குறள் 112 என்னும் 4ஐயும் சுட்டுகிறார் திருவள்ளுவர். இவற்றை போன்று செயற்கரிய செயல்கள் குறள் 26, வழங்கும் வாழ்க்கை நெறிமுறைகள் குறள் 29, பண்புடைய மக்கட்பேறு குறள் 62, எச்சங்கள் குறள்கள் 114, 238, 456, புகழ் குறள் 233, அறனறிந்து மூத்த அறிவுடைமை குறள் 441, வந்த நோய் நீக்கி மீண்டும் நோய் வராமல் காக்கும் திறம் குறள் 442, இடித்து மனத்திண்மை குறள் 447, உறுதியான கொள்கை குறள் 899 போல்வன முதுமை காலத்தில் ஒருவருக்கு பெருமிதம் தருவனவாக அமையும் என்கிறார் திருவள்ளுவர். முன்னர் சொன்னது அங்கே நாம் பார்த்தது முதற் பகுதியில் பாதுகாப்பு தருவன என்று நாம் பார்த்தோம். இவை இப்பொழுது நான் சொன்னது பெருமிதம் தருவன. ஒருவர் செய்த அறச்செயல்கள்
அவர்களின் முதுமை காலத்தில் தக்க துணையாக அமையும் என்பதை முன்னர் சுட்டிய குறள் 36 எடுத்துரைக்கின்றன. இந்த பாதுகாப்புகளும் பெருமிதங்களும் துணையும் முதுமை காலத்தில் சமுதாய மதிப்பை உயர்த்துவனவாகவும் மனநிறைவு தருவனவாகவும் அமையும் என்பது உறுதி. ஆக நாம் முதுமை அடைவதற்கு முன்பே இவற்றையெல்லாம் நாம் வரையறுத்து கொண்டு வாழ்க்கையை அமைத்து நடையிட்டு போட வேண்டும். இன்ப வாழ்க்கைக்கு வழிகள். இன்பம் என்பது பல்வேறு கோணங்களில் வெளிப்படுவது என திருவள்ளுவர் வரையறுத்து கூறியுள்ளார். அவற்றுள் முதுமை பருவத்தில் இன்பம் பெறுவதற்கான வழிகளாக பின்வருவனவற்றை கூறுகிறார். 1. இறைமையின் பண்புகளில் ஒன்று விருப்பு வெறுப்பு இன்மை. அந்த பண்பை அடைவதற்கு மேற்கொள்ளும் பயணத்தால் என்றும் துன்பமில்லாத இன்பம் வாய்க்கும். குறள் 4. சிறுமை குணங்களிலிருந்து நீங்கிய இன்சொல் பேசுவது இன்பம் தரும். குறள் 98. துறவு வாழ்க்கையில் குழப்பமில்லாத தெளிந்த அறிவு பெற்றால் துன்பம் விலகும், இன்பம் வாய்க்கும். குறள் 352. துன்பத்துள் துன்பமாக அமையும் ஆசை நீங்கினால் இன்பம் தொடர்ந்து வரும். குறள் 369. ஆக முதுமையில் இன்பத்திற்கு வழிவகுப்பனவாக அமைவன விருப்பு வெறுப்பற்ற இறைமை அடையும் முயற்சி, சிறுமை இல்லாத இன்சொல், குழப்பமில்லாத தெளிந்த அறிவு, அவாயின்மை என அறிய முடிகிறது. இல்லற வாழ்க்கையில் செய்ய வேண்டுவன. முதுமை காலத்தில் மிக பலரும் குடும்ப வாழ்க்கையினராகத்தான் அமைகின்றார்கள். அந்த நிலையில் அவர்கள் வாழ்க்கை எவ்வாறு அமைய வேண்டும் என்பதை ஓரளவு திருவள்ளுவர் வரையறுத்து கூறுவதை எண்ணம், சொல், செயல் என 3ஆக காணலாம். இல்லற வாழ்க்கையில் முதியவர்கள் எண்ணத்தளவில் அன்பு, குறள் 285, பொறுமை, குறள் 156, செய்நன்றி அறிதல், குறள் 107, ஒத்தது அறிதல், குறள் 214, நடுநிலைமை, குறள் 112, மனநலம், குறள் 459 ஆகிய உணர்வுகளை உடையவர்களாக வாழ வேண்டும். சொல்லளவில் சிறுமை இல்லாத இன்சொல் உரைப்பவர்களாகவும் வாழ வேண்டும். குறள் 98. செயலளவில் பெற்றோர், துறவியர், வறியவர், முதியோர் ஆகியோருக்கு தக்க துணையாக உதவுதல். குறள்கள் 41, 42. பழியஞ்சி பகுத்துண்ணல். குறள் 44. அறம் மற்றும் நல்வினைகள் தொடர்ந்து மேற்கொள்ளல். குறள்கள் 36, 38, 335. புகழ்ந்தவை போற்றி செய்தல். குறள் 538. செயற்கரிய செய்தல். குறள் 26. இறைமையின் பொய்தேர் ஒழுக்க நெறி நிற்றல். குறள் 6 ஆகிய செயற்பாடுகளை உடையவர்களாகவும் அமைதல் வேண்டும். இல்லற வாழ்க்கையில் செய்ய வேண்டாதன. முதுமை காலத்தில் இல்லற வாழ்க்கை வாழ்பவர்கள் செய்ய வேண்டுவன இவைவை என வரையறுத்து உரைக்கும் திருவள்ளுவர் முதுமை காலத்தில் இல்லற வாழ்க்கையில் செய்ய வேண்டாதன இவைவை எனவும் வரைத்து உரைத்துள்ளார். அவற்றை எண்ணம், சொல், செயல் என 3 கோணங்களில் காணலாம். இல்லற வாழ்க்கையினரான முதியவர்கள் சமுதாயத்தில் நன்மை தராதனவற்றை செய்ய நினைத்தல். குறள் 431. மிகு காமத்தால் மனைவிக்கு அஞ்சி வாழ்தல். குறள் 904. எல்லாம் பொருளால் மட்டுமே ஆகும் என நினைத்தல். குறள் 1002. உள்ளத்தில் சினம் கொள்ளல். குறள் 305 ஆகிய நினைப்பு உடையவர்கள் ஆதல் கூடாது. அடுத்தது தம்மை வியத்தல் கூடாது. குறள் 439. மனைவியிடம் வரம்பு கடந்து நடத்தல். குறள்கள் 145, 146. பிறருக்கு துன்பம் செய்தல். குறள்கள் 317, 319. ஈயாமை. குறள் 1007. தவறான வழிகளில் பொருளீட்டல். 307. கல் சூதாட்ட நாட்டம். குறள்கள் 921, 926, 927, 940. ஆராயாமல் நட்பு கொள்ளல். குறள் 792 ஆகிய செயல்களை மேற்கொள்ளக்கூடாது. தனித்து வாழ் கொடுமை. முதுமை காலத்தில் தனித்து வாழ்வது மிக மிக கொடுமை நிறைந்ததாகும். மிகுநலம் பெற்றால் தமிழில் மூத்தற்று. குறள் 1007 என்னும் தொடர். எல்லா நலன்களும் பெற்ற ஒரு பெண் சமுதாயத்தில் தனித்து வாழக்கூடாது. தனித்து வாழ்ந்து முதுமை எய்தும் நிலைக்கு தள்ளப்பட்டு விடவும் கூடாது என்கிறார் திருவள்ளுவர். இது ஆடவர்க்கும் பொருந்தும். முதுமை காலத்திற்கு முன்பும் முதுமை காலத்திலும் மேற்கொள்ளும் சில செயற்பாடுகள் மனிதர்களை தனித்து வாழும் நிலைக்கு தள்ளிவிடுகின்றது என்பதை காண முடிகின்றது. அத்தகைய செயற்பாடுகள் சிலவற்றை திருவள்ளுவர் உய்த்துணர வைத்துள்ளார். விருந்தோம்பல் என்பது சமுதாய விழுமியங்களில் ஒன்று. அதனை சமுதாய வேள்வி என்றே திருவள்ளுவர் வழங்குகிறார். பொருளையே பெரிதாக எண்ணி அப்பொருள் கொண்டு மேற்கொள்ள வேண்டிய விருந்தோம்பலை ஒருவர் மேற்கொள்ளாது போனால் அவர் சமுதாய மதிப்பை இழந்தவராதல் கூடும். உறவுகளற்ற நிலை உருவாக்க பெறவும் கூடும் என்பதை பரிந்தோம்பி பற்றற்றேம் என்பர்.
விருந்தோம்பி வேள்வி தலைப்படாதார் குறள் 88 என்னும் குறள் வெளிப்படுத்தி எச்சரிக்கின்றார் திருவள்ளுவர். உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் பலகற்றும் கல்லார அறிவிலாதார் குறள் 140 என்னும் குறள் வழி நாம் வாழும் சமுதாய மக்களோடு ஒட்டி உறவாடி வாழ தெரியாதவர்கள், ஒட்டி வாழ்வதே வாழ்க்கை என்னும் அறிவு இல்லாதவர்களாகி சமுதாயத்தில் புறக்கணிக்கப்படுகின்ற அளவிற்கு தனிமைப்படுத்தப்படுபவர்கள் ஆவார்கள் என்பதை நுட்பமாக வெளிப்படுத்துகிறார் திருவள்ளுவர். உடன்பாடு இல்லாதவர் வாழ்க்கை குடங்கருள் பாம்போடு உடன் உறைந்தற்று என்ற குறள் உட்பகை என்ற அதிகாரத்தில் வருகிறது. இது சமுதாயத்தில் உடன்பாடு இல்லாத வாழ்வதையும் சுட்டுவதாக கொள்ளலாம். குடும்ப அளவிலும் சமுதாய அளவிலும் உடன்பாடு இல்லாமல் வாழ்கின்றவர்கள் தனித்து வாழும் கொடுமைக்கு ஆளாதல் கூடும். எச்சம் என்று என்னென்னும் கொள்ளோ ஒருவரால் நச்சப்படாதவன் குறள் 1004. நச்சப்படாதவன் செல்வம் நடு ஒரு நச்சு மரம் பழுத்தற்று குறள் 1008 என்னும் இரு குறள்களும் சமுதாயத்தால் விரும்பப்படாதவர்களை வெளிச்சமிட்டு காட்டுவதாக அமைகின்றன. செல்வம் பெற்றிருந்தும் அதனை சமுதாயத்திற்கு பயன்பாடு உடையதாக்காமல் எல்லாம் தமக்கே என வாழ்பவர்கள் சமுதாய மதிப்பை இழந்து வருகிறார்கள். இவர்களும் தனித்து வாழும் நிலைக்கு தள்ளப்படுகின்றவர்களாதல் கூடும். இத்தகைய தனித்து வாழும் கொடுமைக்கு ஆளாகாமல், குறிப்பாக முதுமை காலத்தில் ஆளாகாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும் என்பது திருவள்ளுவரின் உள்ள விளைவு. முதியோர் எதிர்கொள்ளும் துன்பங்கள். முதியவர்கள் வாழ்க்கை இன்பமாக அமைய வேண்டும் என திருவள்ளுவர் எதிர்பார்த்தாலும் நடைமுறை வாழ்க்கையில் பல துன்பங்களை அவர்கள் அனுபவிக்க வேண்டியுள்ளது என்பதை அறிந்து அவற்றையும் வெளிப்படையாகவும் மறைமுகமாகவும் பதிவு செய்வதுள்ளதை காண முடிகிறது. இவ்வகையில் முதியவர்கள் துன்பம் அனுபவிக்கும் சூழல்களாக திருவள்ளுவர் கூறுவனவற்றை பின்வருமாறு பட்டியலிடலாம். 1. தனித்து வாழும் வாழ்க்கை சூழல்கள். 2. வறுமை. குறள்கள் 247 1042. 3. பேதமை அறிவின்மை. குறள் 835. 4. பிறருக்கு செய்த தீங்கு. குறள் 319. 5. மனைவிக்கு செய்யும் கொடுமை. குறள் 145. 6. ஈகை செய்ய முடியாத சூழல். குறள் 230. 7. சினம். குறள் 305. 8. உடன்பாடு இல்லாதவருடன் வாழும் வாழ்க்கை. குறள் 886. பெருங்காலை கைவிடுவார் நட்பு. குறள் 799. ஆராய்ந்து கொள்ளாத தீய நட்பு. குறள் 235. சமுதாயத்தில் வாழும் சிற்றினத்தாரின் மதியார் தன்மை. குறள் 977. சமுதாயத்தின் அரசியலாளரின் புறக்கணிப்பு. குறள் 892. சமுதாயத்தினர் அரசியலாளர் செய்யும் தீங்கு. குறள் 896. பெரியார் பற்றிய தரக்குறைவான மதிப்பீடு. குறள் 898. ஆக இதெல்லாம் முதியவர்கள் அனுபவிக்கும் துன்பத்திற்கான காரணங்களாக இவற்றை நாம் காணுகிறோம். அதற்கடுத்து சமுதாய உறவை பெருக்கிக் கொள்ள வேண்டும். முதுமை காலத்தில் சமுதாய உறவை பெருக்கிக் கொள்ள வேண்டும். முதுமை காலத்தில் தனித்து வாழ்வதை தவிர்க்க வேண்டுமானால் சமுதாய உறவை பெருக்கிக் கொள்ள வேண்டும். அதற்கான வழிமுறைகளாக பின்வருவனவற்றை வைக்கிறார் திருவள்ளுவர். சமுதாயத்தோடு ஒட்டி உறவாட கற்றுக்கொள்ள வேண்டும். குறள் 140. சமுதாய வாழ்வில் எல்லாருக்கும் ஒத்தனை இவை என அறிந்து வாழ வேண்டும். குறள் 214. எல்லா நாடும் என் நாடு, எல்லா ஊரும் என் ஊர் என்னும் உணர்வு பெருக வாழ வேண்டும். குறள் 397. நல்ல இனங்களை பெருக்கிக் கொள்ள வேண்டும். குறள் 458. இயன்றவரை பிறருக்கு உதவி வாழ வேண்டும். குறள் 107. முதியவர்களுக்கான மதிப்பும் அரவணைப்பும். முதியவர்கள் பல துறைகளில் தம்மை மேம்படுத்திக் கொண்டால் மட்டுமே முழுமையான மன நிறைவை பெற்றுவிட முடியாது. அவர்களுக்கு குடும்ப அளவிலும் சமுதாய அளவிலும் அரசியல் அளவிலும் உரிய மதிப்பும் மரியாதையும் அரவணைப்பும் இருத்தல் வேண்டும். இல்வாழ்வான் என்பான் இயல்புடைய மூவர்க்கும் நல்லாற்றின் என்ற துணை. குறள் 41 என்னும் குறளில் வரும் இயல்புடைய மூவர் என்பது பெற்றோர், மனைவி, மக்கள் ஆகிய முத்திரத்தாரை சுட்டுவது. இவர்களும் முதியவர்களான தாய் தந்தையும் நல்வழியில் செல்லும் பொழுது அவர்களை அரவணைத்து அவர்களுக்கு உற்ற துணையாக இல்வாழ்வான் மகன் அமைய வேண்டும் என திருவள்ளுவர் வலியுறுத்துகின்றனர். அவர்கள் நல்வழியில் ஆற்றுப்படுத்தி உதவுவதும் இல்வாழ்வான் கடமையாகும். இதன் வழி முதியவர்களுக்கு குடும்ப அளவில் மதிப்பும் மரியாதையும் அரவணைப்பும் அமைய வேண்டும் என திருவள்ளுவர் நெறிப்படுத்துகின்றார். துறந்தார்க்கும் துவாதவர்க்கும் இறந்தார்க்கும் இல்வாழ்வான் என்பன் துணை என்னும் குறளில் வரும் இறந்தார் என்னும் சொல் வயது கடந்தவர்கள் என்னும் பொருளையும் உள்ளடக்கியதாக அமைகிறது. துறந்தார் எனப்படுவாரும் பெரிதும் திருவள்ளுவர் பார்வையில் முதுமை எய்தியவர்களே. ஆக வயது கடந்த தம் தாய் தந்தையர்களுக்கு மட்டுமின்றி இல்லாமல் பிற முதியவர்களுக்கும் இல்வாழ்க்கையில் ஈடுபட்டிருப்பவர்கள் துணையாக
இருந்து காத்தல் வேண்டும், ஆதரவும் அரவணைப்பும் வழங்க வேண்டும் என திருவள்ளுவர் நெறிப்படுத்துவதை அறிய முடிகிறது. இது சமுதாய கடமையாகும். பெரியவர்களான மதிப்பிற்கும் சமுதாய பெரியவர்களான முதியவர்களுக்கு சமுதாயம் தீங்கு செய்யக்கூடாது. குறள் 896. அவர்களை பேணாடு விடுதல் கூடாது. குறள் 892. அவர்களை குறைவாக மதிப்பிடக்கூடாது. குறள் 898. மாறாக அவர்களை பேணி தமராக கொள்ள வேண்டும். குறள் 443. அவர்களை தனித்து வாழுமாறு விட்டுவிடக்கூடாது என அறிவுரைகள் அரசியலுக்கும் பொருந்தும், சமுதாயத்திற்கும் பொருந்தும். அரசியல் அளவில் ஆட்சியாளர்கள் முதியவர்களை அறனறிந்து மூத்த அறிவுடையார். குறள் 441. உற்ற நோய் நீக்கி முறாமை முற்காக்கும் பெற்றியார். குறள் 441 என்றெல்லாம் மதித்து போற்றுதல் வேண்டும். அடுத்து அவர்களை எப்படியெல்லாம் மதித்து அரவணைக்க வேண்டும் என்பதை பின்வருமாறு தெளிவு செய்துள்ளார். அறனறிந்து மூத்த அறிவுடைய உறவை ஆராய்ந்து பெறுகின்ற முறையறிந்து பெற வேண்டும். குறள் 441. அவர்களை மதித்து தமராக கொள்ள வேண்டும். குறள் 444. அவ்வாறு கொள்வதை அரியவற்றுள்ளெல்லாம் அரிய செயலாக பேராக கருத வேண்டும். குறள் 443. அவர்களோடு கலந்தாய்வு செய்து உரிய ஆலோசனைகளை பெற வேண்டும். குறள் 445. ஆட்சியில் தவறு நேரின் இடித்துரைக்கும் துணைவுடைய மூத்த அறிஞர்களை ஆட்சியாளர்கள் தமக்கு பாதுகாவலராக கொள்ள வேண்டும். குறள் 448. முதியவர்கள் எல்லாருமே ஆட்சியாளர்களுக்கு துணை நிற்பவர்களாக அமைந்து விடுவதில்லை. அரசியலிலிருந்து தனித்து இருப்பவர்களும் உண்டு. அந்த நிலையில் எல்லாருக்கும் எல்லாம் குறள் 582 என்னும் ஆட்சி முறைமை முதியவர்களுக்கு பொருந்துமாறு பார்த்து கொள்ள வேண்டும். அவர்களுக்கு வேண்டுவன இவை என அறிந்து நாட்டை ஆள்பவர்கள் இயன்ற அளவிற்கு உதவ வேண்டும் என்பது வள்ளுவம். இவ்வாறெல்லாம் ஆட்சியாளர்களை ஆற்றுப்படுத்தி முதியவர்களுக்கு அரசியலில் மதிப்பும் மரியாதையும் அரவணைப்பும் ஏற்பட வழிவகுக்களை வகிக்கின்றார் திருவள்ளுவர். ஆக முதியவர்களை உற்றார் உறவுகளும் மதிக்க வேண்டும், அரவணைக்க வேண்டும். சமுதாயம் மதிக்க வேண்டும், அரவணைக்க வேண்டும், ஆதரிக்க வேண்டும். அரசியலாரும் மதிக்க வேண்டும், அரவணைக்க வேண்டும். அவர்களை தம்மவராக கொண்டு அவர்களின் ஆலோசனைகளை கேட்க வேண்டும் என்றெல்லாம் நெறிப்படுத்தி முதியவர்களுக்கு மதிப்பும் அரவணைப்பும் ஆதரவும் குடும்பம், சமுதாயம், அரசியல் என எல்லா நிலைகளிலும் அமைய வேண்டும் என வரையறுத்து கூறுகின்றார் திருவள்ளுவர். துறவு வாழ்க்கை. மனிதர்கள் வாழும் வாழ்க்கையை 3ஆக பகுக்கலாம். இல்லறத்திற்கு முற்பட்ட வாழ்க்கை, இல்லறத்திற்கு உட்பட்ட வாழ்க்கை, இல்லறத்திற்கு பிற்பட்ட வாழ்க்கை. இவற்றுள் இல்லறத்திற்கு பிற்பட்ட வாழ்க்கை தான் துறவு வாழ்க்கை. இல்லறத்தில் ஈடுபட்டு இல்லறத்தை செம்மையாக நடத்தி பின்னரே துறவு வாழ்க்கை மேற்கொள்ள வேண்டும் என்பது. அவ்வாறு துறவு வாழ்க்கை மேற்கொள்வதே முறையான வாழ்க்கை நெறி என்பதும் திருவள்ளுவர் வாழ்க்கை நெறியாகும். அதுவே முதிர்ந்த வாழ்க்கை நெறியாகும், முதியோர்க்கான வாழ்க்கை நெறியுமாகும். துறவு வாழ்க்கை என்பது ஒரு தனி வாழ்க்கை நெறி என்பதை வரையறுத்து வழங்கும் திருவள்ளுவர் அதற்கான தகுதிகளையும் நோக்கங்களையும் துறக்க வேண்டுவனவற்றின் துறவிகளுக்கான பண்பு நலன்களையும் தெளிவாக வரையறுத்து கூறுகின்றார். அவ்வாறு அவர் துறவு மேற்கொள்ளும் பொழுது குடும்பமும் சமுதாயமும் அவர்களுக்கு ஆதரவாகவும் அரவணைப்பாகவும் இருக்க வேண்டும் என்பதையும் தெளிவு செய்துள்ளதை காண முடிகிறது. நிறைவுரை. முதுமை என்பது இயற்கையானது, தவிர்க்க முடியாதது. அந்த முதுமை அனுபவம் வாய்ந்தது, ஆற்றல் மிக்கது, உயர்ந்த பண்பாடுகளை உள்ளடக்கமாக கொண்டது. முதுமை கால வாழ்க்கையை திட்டமிட்டு பயனுடையாக அமைத்துக் கொண்டார். முதுமை என்பது சுமையாக அமையாமல் சுவையாக அமையும் என்பது திருவள்ளுவர் திண்ணம். அதனால் அவர்கள் வாழ்க்கை செம்மையாக அமைய வேண்டிய வழிமுறைகளை நேரடியாகவும் மறைமுகமாகவும் திருவள்ளுவர் வரைத்து கூறுகின்றார். இவ்வகையான வகை என்பது ஒரு இனத்திற்கோ ஒரு நாட்டிற்கோ ஒரு மொழிக்கோ உரியன அல்ல, உலகிற்கே பொதுநெறி. அந்த வகையில் திருக்குறள் ஒரு உலக பொதுநூல் என்பதை நாம் தெளிவுபடுத்திக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.